அடியேன் நரசிம்மதாசன். நமஸ்காரம். வாருங்கள். இங்குள்ள ஒரு திருக்கோயிலில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? மிக்க சந்தோஷம். இந்த யமுனை ஆற்றங்கரையில் தங்கள் வழியே நம் செவியில் தேமதுர தமிழ் புகுந்ததில் மேலும் சந்தோஷம். அடியேன் பிறந்ததும் வளர்ந்ததும் வைகை நதி ஓடும் மதுரையில். ஜீவனோபாயத்துக்காக வந்தது யமுனை ஓடும் மதுராவில். மன்னிக்க வேண்டும், தங்கள் நித்திய கர்மானுஷ்டானத்திற்கு ஏதேனும் இடையூறு செய்து விட்டேனோ? இல்லை இல்லை, என் நித்திய அனுஷ்டானங்கள் பூர்த்தியாகிவிட்டது. நல்லது. தேவரீரின் திருநாமம் நாதமுனிகள் என்று நேற்று காலக்ஷேபத்தின் போது அறிந்து கொண்டேன். ஓ, தங்களை முன்பே பார்த்தது போலிருக்கிறதே என்று நினைத்தேன். இப்போது ஞாபகம் வருகிறது. நேற்றைய காலக்ஷேபத்தில் தங்களை பார்த்திருக்கிறேன் போலும். சுவாமி, நேற்று வேதத்தின் சில வரிகளை எடுத்துக்கொண்டு அதற்கு தாங்கள் சொன்ன வியாக்கியானம், ஆஹா, அற்புதம் அற்புதம். எல்லாம் பெருமாளின் திருவுளம், அவன் கொடுத்த அருள். இப்படிச் சொல் என்று அவன் பணிக்கிறான், நான் சொல்கிறேன். என்னே தங்கள் தன்னடக்கம். தெற்கிலிருந்து வந்த தாங்கள் இந்த யமுனை கரையில் தங்கியிருப்பது எங்கள் பெரும் பாக்கியம். தவறாக எண்ண மாட்டீர்கள் என்பதால் கேட்கிறேன். தங்களின் சொந்த ஊர் எதுவோ? இதில் தவறாக எண்ண என்ன இருக்கிறது? எங்களின் சொந்த ஊர் சிதம்பரம் அருகே உள்ள காட்டுமன்னார் கோவில். ஓ, வீரநாராயணபுரம் என்றும் அதற்கு ஒரு பெயர் உண்டல்லவா? ஆமாம், வீரநாராயணபுர சதுர்வேதி மங்கலம் என்பதின் சுருக்கம். இங்கு வர எப்படி திருவுளம் கொண்டீர்கள்? எங்கள் ஊரில் மண்ணாசையில் மன்னர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். எங்கும் கூக்குரல், தீனமான அலறல்கள், குருதி ஆராய் ஓடுகிறது. அதில் என் போன்ற சாமானியர்களும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். சகஜ வாழ்க்கையும் அமைதியும் அதில் பலியாகிப் போகின்றன. பலர் இதுதான் விதித்தது என்று அவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ முயல்கிறார்கள். சிலர் அமைதியை தேடி புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசிக்கச் செல்கிறார்கள். அப்படி ஊரை விட்டு பல திவ்ய க்ஷேத்திரங்களை சேவித்துவிட்டு இந்த விருந்தாவனத்தின் யமுனை ஆற்றங்கரைக்கு வந்தவர்கள்தான் நாங்கள். தங்களைப் போன்ற வேத விற்பனர்கள் இருக்கும் இடத்திலா போரும் அமைதியின்மையும்? வேதம் வேற்று மொழியில் என்றோ சொல்லப்பட்டிருக்கிறது. என் முப்பாட்டனார் என் பாட்டனாருக்கு கற்பிக்க, அவர் என் தந்தைக்குச் சொல்ல, என் தந்தையிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ள, நான் என் மகனுக்கு ஓத, இப்படி இந்த வேதம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் மட்டுமே புழங்கி வருகிறது. சாமானியர்களையும் சென்றடைந்தால்தானே வேதம் தோன்றியதன் முழு பலன் கிடைக்கும். வாஸ்தவம். அதிலும் அர்த்தம் புரிந்து சொல்பவர்கள் சில பேர் என்றால் வெறும் சப்தமாக சொல்கிறவர்கள்தான் பல பேர். எனவே வேதம் நம் திராவிட தமிழ் மொழியில் இருந்தால் நம் மன்னர்கள் அவர்களாகவே அதை படித்து தெளிந்து மண்ணாசையை விடுத்து மக்களின் நலம் பேணி பகவானின் திருவடிகளே சரணம் என்றிருக்க மாட்டார்களா?